நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. எப்போதுமே சர்ச்சை பரபரப்பு அப்படின்னாலே திமுகல இவருடைய பேர் தான் இருக்கும். அப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த ஆளுமை தான் நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கிறோம். திமுகவினுடைய மிக முக்கிய பேச்சாளர்களுள் ஒருவர் திரு குடியாத்தம் குமரன் அவர்கள் நம்மோடு இணைந்து இருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த விஜய் அவருடைய அரசியல் வருகை, அதை ஒட்டி நடக்கிற மாற்றங்கள், சமீபத்தில் அமைச்சர் தாமு அன்பரசன் ஒரு பொது மேடையில் சொல்கிறார், ஒரு முதல் ஷோவே 2000 ரூபாய்க்கு விற்கிறீங்க, நீங்கள் நாட்டில் என்னத்தை புரட்சி பண்ணுறீங்கன்னு இன்டெரக்டாக விஜயை சொல்கிறாரே சார். விஜயை பார்த்து திமுக பயப்படுதோ சார்? திமுகவை பார்த்து தான் மற்றவங்க பயப்படணுமே தவிர திமுக யாரையும் பார்த்து பயப்பட்டதாக வரலாறு கிடையாது. அது பெரியாரோடு அறிஞர் அண்ணா, தலைவர் கலைஞர் பயணித்த காலமாக இருக்கட்டும், பெரியாரின் கொள்கைகளை, அம்பேத்கரின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றால் தேர்தலிலே நின்று ஆட்சிக்கு பொறுப்பு நமக்கு வர வேண்டும் என்று திமுக ஆரம்பித்த காலத்திலே முதல் அண்ணா, கலைஞர், இன்று தளபதி, எதிர்காலத்தில் உதயநிதி ஸ்டாலின். எனவே தொடர்ந்து 100 ஆண்டுகள் நெருங்குகிற பயணம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பயணம். இதுவரை திமுக யாரை பார்த்தும் பயந்ததாக வரலாறு கிடையாது. திமுகவின் கடைகோடி தொண்டனும் சொல்லுகிறேன், 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறார்கள். அந்த கடைகோடி தொண்டன், நான் குடியாத்த குமரனே சொல்லுகிறேன், நான் திமுக இருக்கிற தொண்டர்களில் கடைகோடி தொண்டன். என்னையும் சேர்த்து எங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது. நாங்க யாரை பார்த்து பயப்படணும்னு அவசியம் இல்லை. அது தேசிய கட்சியாக இருந்தாலும், மாநில கட்சியாக இருந்தாலும், எந்த கட்சியாக இருந்தாலும் எங்களை பார்த்து தான், திமுகவை பார்த்து தான் பயப்படும். கலைஞர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கலைஞரின் புகழை பார்த்து பயப்பட வேண்டும். ஆளுமை மிக்க தலைவன் தளபதியை பார்த்து பயப்பட வேண்டும். எங்களுடைய ஆளுமை மிக்க இளம் தலைவன் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலினை பார்த்து பயப்படணும். திமுக தொண்டனை பார்த்து பயப்படணும். திமுக யாரை பார்த்து பயப்படாது. கண்டிப்பா சார். சார், அப்புறம் அந்த விக்கிரவாண்டியில அவருடைய மாநாடு ஏற்பாடுகள்லாம் நடைபெற்று கொண்டிருக்கு. காவல்துறை ஒரு 21 கேள்வியை விஜய் நோக்கி கேட்டிருக்கதா சொல்லப்படுது. இது திமுக அரசு அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க. தமிழிசை அக்கா பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்கூடாது. ஏன்னு கேட்டா, இப்ப அந்த அக்காவுக்கு அந்த கட்சியில ஒதுக்கிட்டாங்க. சரி, அந்த கட்சியில அந்த அக்கா ஒதுக்கிட்டாங்க. ஏன்னா பெரிய பொசிஷன்ல இருந்தாரு அந்த அக்கா. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவரா இருந்தாங்க. அதன் பிறகு அவங்க 2 ஸ்டேட்டுக்கு கவர்னரா வராங்க. தெலுங்கானாக்கு கவர்னரா வந்தாங்க, பாண்டிச்சேரிக்கு பொறுப்பு ஆளுநரா வந்தாங்க. பட் அவங்க தான் கவர்னரா இருந்தாங்க. அதன் பிறகு அவங்கள எம்பி ஆக்கி ஒன்றிய அரசுல அமைச்சராக்கலான்னு இவங்க நின்னா ஜெயிப்பாங்க, அவ்வளவு செல்வாக்கு படைத்த தலைவர் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் மேலிடம் தவறான கணக்கு போட்டுருச்சு. இவங்க என்ன பெரிய தலைவர் இவங்கன்னு அவங்க நினைச்சுக்கினாங்க. திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தப்பா கணக்கு போட்டு ரிசைன் பண்ண சொல்லி சென்னையில நிக்க வச்சாங்க. மரியாதைக்குரிய எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களை எதிர்த்து அவங்க நின்னாங்க. டெபாசிட் காலி. ஓகே இல்ல, டெபாசிட் காலி இல்ல, சென்னையில் நீங்களே சென்னை வாட்சி தானே, டெபாசிட் காலி. சரி, மீண்டும் அவங்க தமிழக பாஜகவுக்கு அண்ணாமலையை எதிர்த்து அரசியல் பண்ணலான்னு அந்த அம்மா ஒரு முயற்சி எடுத்தாங்க. ஸ்டேஜிலே கூட்டு அமித்ஷா வான் பண்ணிட்டார். அண்ணாமலை தான் தமிழ்நாடு பாஜக, பாஜக தான் தமிழ்நாடு அண்ணாமலை. இங்கெல்லாம் நீங்க இங்கெல்லாம் எதுவும் பேசக்கூடாது, போய் ஒரு காரிய கத்தரா, அதாவது தொண்டர்களை தொண்டரா பணியாற்ற வேலையை பாருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. சோ அந்த அம்மாக்கு எந்த மரியாதை இல்லை. அண்ணாமலை இந்த மேற்படி படிக்கிறதுக்கு இப்ப லண்டன் போய்க்கிற அப்படி தம்பி, இன்னும் எப்படி போட்டோ எடுக்கலாம், இன்னும் எப்படி ரூம்ல கேமரா ரகசியமா கேமரா வச்சு யார் யார் என்ன பேசுறாங்க கேமரா எடுக்கலாம், யார் யார் போன்ல பேசுற மாதிரி இவங்களே செட் பண்ணி டார்க் மூளை ஒட்டி வெட்டி அந்த மாதிரி அரசியல் கத்துக்கிறதுக்கு அவர் லண்டன் போனதால் இங்க யாருன்னா ஆளு போட்டு போனோம். இந்த அக்கா என்ன நினைச்சாங்க, நம்மளதான் போடுவாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அண்ணாமலைக்கு தமிழிசை பத்தி தெரியும். அதனால ஒரு டம்மி பீஸை போட்டு போலான்னு சொல்லி ஒரு டம்மி பீஸ் எச்சராஜாவை போட்டு போயிட்டாங்க. சோ அந்த அக்காவுக்கு எந்த முக்கியத்துவம் இல்லை. அதனால இப்ப என்ன பண்றாங்க, ஒரு ஃபெமிலியரான ஒரு பர்சன், ஒரு ஃபெமிலியரான ஒரு பொலிட்டிக்கல் லேடி, ரெஸ்பெக்டட் தமிழிசை சவுந்தரராஜன். அதனால பத்திரிகையாளர்கள் இந்த அம்மா எதனால சொன்னா பத்திரிகையில போடுவாங்க. அதுக்கு அவங்க இப்ப என்னடா பண்றதுன்னா, இப்ப விஜய்க்கு இவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி, இப்ப பாஜக நிலைமை விடுது பாருங்க, நடிகர் விஜய் சப்போர்ட் பண்ற மாதிரி. ஆனா அவங்க விக்கிரவாண்டியில இடம் கேட்டாங்க, கொடுக்கல, போலீஸ் இத்தனை கண்டிஷன் போடுறதுன்னா அத்தனை கண்டிஷன்ஸ் போலீஸ் போடுவாங்க. மாநாடு நடத்தி வரலாறு படைத்த இயக்கம் உலகத்தில், இந்தியாவில் சொல்லவில்லை, உலகத்தில் மாநாடு என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழகம். மாநாடுனா திராவிட முன்னேற்ற கழகம் தான். பெரியார் காலம் தொட்டு, பெரியார், அண்ணா, தலைவர் கலைஞர், தளபதி, அண்ணன் உதயநிதினே மாநாடு. நான் இப்போ ஒரு மாநாடு போடணும்னா பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ், பப்ளிக் இருக்கிற இடத்துல அந்த மாநாடு போடக்கூடாது. மக்கள் நடமாட்டம் இருக்காங்கல்ல, அந்த இடத்துல மாநாடு இருக்கக்கூடாது. அதே மாதிரி மாநாட்டுக்கு ஒட்டி மாதிரி ஊர் இருக்கக்கூடாது, கிராமங்கள் இருக்கக்கூடாது, வீடு இருக்கக்கூடாது, தொழில் நிறுவனங்கள் இருக்கக்கூடாது, தொழிற்சாலைகள் இருக்கக்கூடாது, கடை இருக்கக்கூடாது. மக்கள் நடமாட்டம் இல்லாம ஊருக்கு ஒதுக்குப்புறமா எங்கன்னா ஒரு சைட்ல மலை ஓரம் ஒரு 100 ஏக்கர் 150 ஏக்கர் அந்த மாதிரி இடத்துல
அந்த அந்த மாநாட்டுனால ஊருக்கு எந்த ஒரு தொந்தரவு இருக்கக்கூடாது. இன்னொன்னு, அந்த மாநாட்டுக்கு வெளியூர்ல இருந்து வந்து போற வாகனங்கள்லாம் பைபாஸ்லேயே போற மாதிரி இருக்கணும். ஒரு ஊருக்குள்ள வந்து ஒரு டிராபிக் ஜாம் ஆகி ஊர் ஜாம் ஆயிடக்கூடாது. மாநாடுன்னா மாநாட்டுக்கு 2 நாளைக்கு முன்னாலே டிராபிக் ஜாம் ஆயிடும். மாநாடு 1 மாசம் இருக்கும் போதே அந்த பந்தல்கார் வர்றது போறது, அது ஒரு ஊருக்குள்ள ஒரு பதற்றமா இருக்கும். ஸோ எல்லா வகையிலும் பைபாஸ்ல இருக்கணும். பைபாஸ்ல உள்ள இருக்கணும், ஊருக்கு சம்பந்தம் இல்லாம. அந்த மாதிரி இடம் கேட்டா தாராளமா போலீஸ் கொடுக்க போறாங்க. இப்ப விஜய் மாநாடு நடத்திட்டனால, நடிகர் விஜய் மாநாடு நடத்திட்டனால உடனே திமுக கவுந்துட்டு போறதில்ல, அவங்க ஆட்சிக்கு வந்துட்டு போறதில்ல. அதனால அவங்க மாநாடு நடத்துறதுனால திமுக எந்த வைத்தறிச்சல் கிடையாது. இன்னைக்கு திமுக எதிர்த்து எல்லாம் அரசியல் பண்ணிட்டு தானே இருக்காங்க. எல்லாரும் நிகழ்ச்சி மாநாடு, ஏதோ மதுரையில மாநாடு மயிலாட விஜய் டிவியினுடைய ஆடல் பாடல் நிகழ்ச்சி மாதிரி மதுரையில கூட ஏடிஎம்கே மாநாடு நடத்திச்சு. அது அடுத்த எம்பி எலெக்ஷன் 40 நாங்க ஜெயிச்சோம் ஆச்சுங்களா. இந்த அண்ணாமலை ஏதோ என் மக்கள்னு சொல்லி அவரு ஊர் பூரா சுத்தினாரு, 40 தொகுதி திமுக ஜெயிச்சிச்சு. அந்த பைத்தியக்காரன் ஒருத்தன் சீமான் சாமான் ஒருத்தன் ஊர் பூரா சுத்தின்னு இருக்கான், 40 தொகுதி திமுக ஜெயிச்சு. அந்த விஜய் மாநாடு நடத்தி திமுக என்ன ஒரு திமுக என்ன அவங்களை பார்த்து பயப்பட பார்த்தா அவன் மாநாடு நடத்திதான் நமக்கு என்ன ஆகுது. காவல்துறையினுடைய ஒரு சில கட்டுப்பாடுகள் விதிமுறைகள் இருக்குங்க. போலீஸ் வந்துட்டு ஒரு சில கட்டுப்பாடு, அந்த கட்டுப்பாடு விதிமுறைகளுக்கு உட்பட்டவங்க இடம் கேட்டாங்கன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. இன்னைக்கு அவர் படம் ரிலீஸ் ஆகி தமிழ்நாடு ஃபுல்லா போயிட்டு இருக்கேன், ஏதோ டிஸ்டர்ப் பண்ணலையே திமுக கவர்மெண்ட். இன்னைக்கு அவர் படம் ரிலீஸ், அவர் படம் ரிலீஸ் தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாத்தையும் ரிலீஸ் ஆயிடுச்சு படம். டிக்கெட் கூட 2000 ரூபாய் 3000 ரூபாய் வித்துறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுதான் மாண்புமிகு அமைச்சர் தாமோ அன்பரசன் பேசியிருக்காரு. அவர் பேசுறது ஒன்றும் தப்பு கிடையாது. இல்ல இல்ல அவர் அரசியல் வந்ததுக்கு அப்புறம் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குறது இப்ப ஒரு அமைச்சர்கிட்ட இருந்து வருதுன்னா அது இல்ல, இது ஒரு கருத்து சுதந்திரம். யாருன்னா அது அவருடைய கருத்து அவர் சொல்லியிருக்காரு. 2000 ரூபாய் டிக்கெட் விற்கிறிய, அரசியல் வர மக்கள் நல்லது பண்ண போறோம், பட்டத்துக்கு நீ 2000 ரூபாய் டிக்கெட் விற்கிறேன்றது அவருடைய கருத்தை வந்து அவர் தெரிவிச்சுக்கிறார். அதுல எது ஒண்ணும் தப்பு ஒண்ணும் கிடையாது. மற்றபடி விஜய் பர்சனல் அட்டாக் நாங்க யாரும் திமுக யாரும் பேசல. ஏன்னா இது வரைக்கும் விஜய் வந்து இன்னும் ஒரு பிரஸ்ஸே சந்திக்கல. திரு விஜய் அவர்கள் இன்னும் பிரஸ் சந்திக்கல. அந்த கட்சி சார்பா யாரும் சொல்ல மாதிரி ஒரு தலைவர் அவர் கூட யாரும் இல்ல. யாரோ புஷி ஆனந்தன் யாரோ ஒருத்தர் தான் இருக்காரு, யாரோ பாண்டிச்சேரிக்காரன்னாங்க. அவர் ஒன்றும் ஃபெமிலியரான பர்சனும் அரசியல ஒரு அனுபவம் வாய்ந்தவரும் அவர் கிடையாது. அவரு விஜயனுடைய நல விரும்பி, விஜய் அவர் குடும்பத்துக்கு நல விரும்பி, குடும்ப ரீதியா நண்பர். அவரு தான் இப்ப லீட் பண்றாரு அந்த பார்ட்டி, அதை பர்மிஷன் வாங்க போறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்க. அதனால வந்துட்டு இது வரைக்கும் அவரு கூட திமுக பெருசா இதோட புஷி ஆனந்த் கூட திமுக இது வரைக்கும் விமர்சனம் பண்ணல, திமுக கவர்மெண்ட் விமர்சனம் பண்ணல. விஜய் இது வரைக்கும் பேசுனதே இல்லை. விஜய் இது வரைக்கும் பேசுனதே இல்லை. வந்தாரு, கொடி அறிமுகம் பண்ணாரு, போனாரு, அவ்வளவுதான். அவங்க வரட்டும், அவங்க மாநாடு நடத்தட்டும், அவங்க கொள்கை என்னன்னு சொல்லட்டும், அவங்க திராவிட மாடல் அரசு குறித்து அவங்க என்ன பேசுறாங்கன்னு பார்ப்போம். அவங்க எப்படி திமுக அரசு எதிர்த்தா எதுக்கு போறாங்க. ஏன்னா அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா தமிழ்நாட்டின் சிறந்த முதல்வர், தமிழ்நாட்டின் இந்தியாவின் சிறந்த முதல்வர், முதன்மை முதல்வர் அண்ணன் தளபதி ஸ்டாலின், ஒரு யங் லீடர், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தலை சிறந்த எதிர்காலம் இருக்கக்கூடிய யங் லீடர் என்னுடைய அருமை நண்பர் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு அவர் பேசினார்னா வாழ்க விஜய் கரெக்டா பேச, அவங்க அப்படி பேச போறது இல்லை. பட் நான் சொன்னதான் உண்மை. அதை அவங்க பேச போறாங்களா? அவங்க அரசியல் பண்ணி ஆகணும், தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2026 அவங்க டைரக்டா ஆட்சிக்கு போயிடுவாங்க. கட்சி ஆரம்பிச்சு கொடி அனுப்பிச்சு 4 மாநாடு நடத்திட்டு நாங்க டைரக்டா சிஎம் சிட்டி போறோம்னு பேசுறாங்க. சோ அவங்க நம்மளை எதிர்க்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அப்ப நம்ம பேசுவோம், அப்ப நம்ம கருத்தை கண்டிப்பா. இப்ப இதுல வந்து விமர்சனங்கள், அவரை குறித்த தனிப்பட்ட விமர்சனங்கள் இப்போதைக்கு தவிர்த்துக்கலாம். மீண்டும் மீண்டும் சொல்லுவோம், ஒரு நடிகன் இனிமே ஆட்சிக்கு வர முடியாது சார். கண்டிப்பா சார். ஆனா ஏடிஎம்கேவோட ரோல், அதுல இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் அவங்களுடைய பேச்செல்லாம் பார்க்கிற போது திமுக வந்து விஜய்க்கு எதிராக நிப்பாட்டி, திமுக வந்து விஜய்க்கு எதிராக பயப்படுற மாதிரி அந்த ஒரு இதை கட்டமைக்கிறாங்களே, அவங்களோட நோக்கம் என்னதான் சார்? எந்த கூட்டணி அவங்க கூட போவோம்? அவ்வளவு கேடு கட்டு போயிடுச்சு திமுக கூட்டணி நடிகர் கூட போறதுக்கு. எல்லாங்க சிரிப்பாகுது. யாரு திமுக கூட்டணி? காங்கிரஸ் திமுக கூட்டணி. அடுத்து திமுக கூட்டணி யாரு? எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். அடுத்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது, இந்திய யூனியன் முஸ்லீம் இருக்கு, அப்புறம் அவர் ஜபருல்லா சாருடைய முஸ்லீம் அமைப்பு அவங்க இருக்காங்க, கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் அவங்க இருக்காங்க, அப்புறமா தமிழர் வாழ்வுரிமை கட்சி இருக்கு, அப்புறம் பல்வேறு அமைப்புகளை எங்களோட ஆதரவு இருக்காங்க. இதெல்லாம் நாங்க சட்டமன்றத்துல எங்களோட இதுல யாரு விஜய் கூட போயிடுவாங்க, அந்த அளவுக்கு யார் திறந்து போயிட்டாங்க இல்ல எனக்கு தெரியலங்க. காங்கிரஸ் ஒரு பாரம்பரிய மிக்க கட்சி. காங்கிரஸும் திமுகவுக்கும் எப்பவுமே ஒரு நல்ல ஒரு உறவுல இருக்குது. இப்போ நல்ல உறவுல நாங்க இருக்கோம். நேற்று கூட ராகுல் காந்தி அவர்கள், எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் அமெரிக்கால, அவர் எப்பவுமே இங்க இருக்கும்போது வீக்லி ஒன்ஸ் ஆர் டுவைஸ் சைக்கிள் ரைடிங் போவார் தளபதி. அவர் தினம் எக்ஸசைஸ் பண்ணுவாரு. அதாவது அவர் நடைமுறை வாழ்க்கை பிசிக்கலா இருப்பாரு. பொலிட்டிக்கலா எங்க தலைவர் தளபதி பிசிக்கலா இருப்பாரு. அவர் உடல் ரீதியாகவும் பிசிக்கலா இருப்பாரு. எக்ஸசைஸ் பண்றது, உடல் ஆரோக்கியமா வச்சிருப்பாரு.
அவர் அந்த அமெரிக்கா போகும்போது அந்த போட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியால வந்துச்சு. அவர் சைக்கிள் மெரிக்கிற மாதிரி வீடியோ, அவரு ஜிம்ல எக்ஸசைஸ் பண்ற மாதிரி எல்லாம் வந்துச்சு. அது ஒரு 4-5 தற்கொலைகள் கிண்டல் பண்ணுவானுங்க. அவனுங்க அப்படிதான் எல்லாம் வயிறெஞ்சி சாவறானு வச்சுக்க. இப்ப திமுக பார்த்தா அது எனவே அந்த சைக்கிள் ரைடிங் போறது தளபதியை பார்த்து மரியாதைக்குரிய எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ட்வீட் பண்றாரு. என்னன்னா, நான் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களோடு நான் எப்பொழுது சென்னையில சைக்கிள் ஓட்டுவதுன்னு அவரு வாழ்த்து சொல்றாரு. எங்க போனாலும் அந்த உடல் மீது அக்கறை வைத்து அந்த உடற்பயிற்சியில கரெக்டா இருக்கிறாருன்னு. சோ எல்லா வகையிலும் காங்கிரஸ் திமுக கரெக்டா இருக்குது. அதே மாதிரிதான் ஆனா எழுச்சி தமிழர் திருமாவளவன் இப்ப 4 நாளைக்கு முன்னாடி சொன்னார், யார் என்ன குறுக்கு சால் ஓட்டினால் அரசியலில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியிலே உறுதியாக இருக்கிறோம், அண்ணன் ஸ்டாலினுக்கு நான் உற்ற சகோதரனாக இருக்கிறேன் சொல்லியிருக்கிறாரு. வேற யார் என்ன பேசிட்டாங்க? இல்ல சார், எடப்பாடி எதிர்பார்க்கிறாரோ திமுக கூட்டணி உடையும் தன்னோட வருவாங்க அப்படின்னு. சார் அது யதார்த்தம் தானே. ஏன்னா ஒரு வலிமையான கூட்டணி, அந்த கூட்டணியை டிஸ்டர்ப் பண்ணலாம் எடப்பாடி பார்த்தா முடியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அந்த கூட்டணி முடிக்க முடியாது. யாருமே எடப்பாடி பக்கம் போக மாட்டாங்க. ஒரு சில கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க கூட்டணி கட்சி தலைவர்கள். அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் திருமாவளவனாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய செல்வ பிறந்தகையாக இருந்தாலும், செல்வ பிறந்தகை அவர் ஒன்றும் கவர்மெண்ட்டுக்கு ஆப்போசிட் ஒன்றும் பெருசாலாம் எதுவும் பேசல. ஏதோ 1-2 கருத்தை சொல்லலாம். கம்யூனிஸ்ட்ல ஒரு சில கார்த்திக் சிதம்பரம் எல்லாம் வெள்ளை அறிக்கை கேட்கிறாரே, கார்த்திக் சிதம்பரம் எல்லாம் வெள்ளை அறிக்கை கேட்கிறாரு. அரசு என்ன சிதம்பரத்தை எங்க கூட்டணி கட்சியினுடைய எம்பியாவே நாங்க கருதல. இது யாரும் சொல்ல மாட்டாங்க திமுக. நான் சொல்றேன், இப்ப திமுகல ஒரு 10 சீட்டோ எத்தனை சீட்டோ அவங்க கேட்கிற எம்பி சீட்டு உட்காந்து கூட்டணி உடன்பாடான பிறகு அவங்க கேட்கிற சீட்டை கொடுத்துடுறோம். நம்ம சீட்டு தான் கொடுப்போம் அவங்களுக்கு. புரியுதா நான் சொல்றது? புரியுதா சார்? அவங்களுக்கு சீட்டு கொடுப்போம். காங்கிரஸ்க்கு ஒரு 10 சீட்டு என்னங்க சார், 10 சீட்டு கேட்டீங்களா, 10 சீட்டு வச்சுங்க. ஆனா 10 சீட் நாங்க கொடுத்துட்டோம்பா, நீ சிவகங்கை பார்லிமெண்ட்ல கார்த்திக் சிதம்பரத்தை வேட்பாளராக போனாதான் நம்ம சொல்ல முடியாது. அவங்க கட்சி அவங்க வேட்பாளர் போடுவாங்க. ஆனா ஜெயலலிதா எப்படின்னு கேட்டுச்சுன்னா, அவங்க முதல் முறை வாஜ்பாய் பிரதமரானது அதிமுக கூட்டணி சேர்ந்து அப்புறமா அந்த அம்மா கவுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ. அப்பதான் வாஜ்பாய் ஆதரிச்சு பிகாஸ் ஆஃப் வாஜ்பாய் பிஜேபி தலைவர் கலைஞர் ஆட்சியில் அமர வச்சார். சோ ஜெயலலிதா அப்போ பிஜேபி ஒரு 5 சீட்டு கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா? 5 சீட்டு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஒரு முதல்ல டிமாண்ட் என்ன தெரியும் வச்சாங்க, அப்ப திருநாவுக்கரசர் பிஜேபியில இருந்தார். மரியாதைக்குரிய திருநாவுக்கரசர் பிஜேபியில இருந்தார். அப்ப அந்த அம்மா என்ன பண்ணாங்க ஜெயலலிதானா, 5 சீட்டு கொடுத்தாச்சு, ஆனா திருநாவுக்கரசருக்கு நீ பிஜேபியில எம்பி சீட் கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை சொல்லிதான் 5 தொகுதி கொடுத்தாங்க. 5 தொகுதி கொடுத்துட்டு திருநாவுக்கரசருக்கு சீட் இல்லாண்டாங்க, அவர் பாண்டிச்சேரி பொறுப்பாளராக போட்டாங்கன்னு வச்சுங்க. அப்புறம் பாண்டிச்சேரியிலும் பொறுப்பாளராக போடக்கூடாது, அங்கேயும் அதிமுக வந்துட்டாங்க அந்த அம்மா. அப்ப அவர் கொஞ்சம் சைலண்டா இருந்தார். 5 சீட்டு பாஜக கொடுத்துட்டு ஜெயலலிதா அந்த 5 தொகுதியில பாஜக நான் சொல்ற ஆளுக்கு நீ சீட் கொடுக்கணும். அது ஜெயலலிதா பாலிடிக்ஸ். நம்ம அப்படி இல்லை. காங்கிரஸ் கொடுத்தா அவங்க கார்த்திக் சிதம்பரத்தை கொடுத்தாங்க. கொடுக்கும்போது அவங்க கட்சியிலே எதிர்ப்பு. யாருக்கு? அவங்க கட்சியிலே எதிர்ப்பு. அவர் கார்த்திக் சிதம்பரத்தை கொடுக்க கூடாது. அவர் நமக்கு தலைமை, கூட்டணி தலைமை நமக்கு திமுக. அவர் திமுகவே டேமேஜ் பண்ணி நரேந்திர மோடியே பாராட்டி பேசினவர் தானே அவரு. பாஜகவை பல வருஷம் பாராட்டி பேசினவர் தானே அவரு. அவங்க கட்சியிலே எதிர்ப்பு. இப்ப அவர் சமீபத்துல ஜெயிச்சு 1 மாசத்துல அவர் பேசினாரு, நாங்க எல்லாமே திமுக கட்டு போட்டவங்க இல்ல, நாங்க ஒன்னும் உங்களால மட்டும் ஜெயிக்கல, எல்லாம் எங்கனால எல்லாம் நாங்க ஜெயிச்சது நாங்க தான் காரணம், எங்களுக்கும் பலங்க ஒரு மாதிரியே பேசினாரு. அப்ப நாங்க யாரும் கருத்து தெரிவிக்கல. எது இருந்தாலும் முதல்ல என் வாய் தான் புடுங்குவாங்க, யூடியூபா இருந்தாலும் மீடியாவா இருந்தாலும். என்ன கேட்டாங்க, இது நீங்க அவங்க கட்சிக்கார்ட்ட கேட்டு வாங்க. அப்ப மரியாதைக்குரிய அண்ணன் ஈவிகே இளங்கோவன், பெரியாரின் பேரப்பிள்ளை, மிகப்பெரிய அரசியல் பாரம்பரிய குடும்பத்தை சேர்ந்த ஈரோடனுடைய சட்டமன்ற இடைத்தேர்தல் என்று வெற்றி பெற்ற ஈவிகே இளங்கோவன் கிட்ட கேட்டாங்க. ஆனா ஈவிகே இளங்கோவன் அதுக்கு பதில் சொன்னார். அவர் காங்கிரஸின் மூத்த தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் இருந்தார், பல பொறுப்புகள் வகித்தவர். அவர் அழகா சொன்னார், கார்த்திக் சிதம்பரம் இன்னைக்கு திமுக கூட்டணினால ஒண்ணு நாங்க ஜெயிக்கல, அவனால கூட சேர்ந்தா ஜெயிக்கலாம், நாங்களும் எங்களுக்கும் செல்வாக்குன்னு எல்லாம் பேசினார். அதனால காங்கிரஸை குறைச்சிட்டு பேசல. இந்த வார்த்தையை கார்த்திக் சிதம்பரம் தேர்தல் நேரத்துல பேசியிருந்தாருன்னா டெபாசிட் கூட வாங்கியிருக்க மாட்டாரு. சொன்னது குடியாத்த குமரன். ஏன்னா கார்த்திக் சிதம்பரத்தை ஓவரா டேமேஜ் பண்ணா காங்கிரஸ் டேமேஜ் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால நானு அண்ணன் ஈவிகே இளங்கோவன் சொன்னதை மட்டும் இங்க பதிவு பண்றேன். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கார்த்திக் சிதம்பரம் இப்ப நீ பேசிட்டு இருக்கு, இதை நீ தேர்தலில் நிற்கும் போது ஓட்டு கேட்க போனால கையெடுத்து கும்பிட்டு அப்ப நீ மைக்கில பேசிருக்கணும். திமுக நாள ஒண்ணு மட்டும் நான் ஜெயிச்சிட்டு போறதில்ல, எனக்குன்னு செல்வாக்கு இருக்குது, என் குடும்பத்துக்கு செல்வாக்கு இருக்குது, தனிப்பட்ட காங்கிரஸ் செல்வாக்கே எனக்கு போறோம், மத்தவங்க செல்வாக்கு தேவையில்லை, ஒரு கூட்டணிக்குன்னு பேரு, நீங்க எனக்கு ஓட்டு போடணும்னு கேட்டிருந்தாருன்னா கார்த்திக் சிதம்பரம் டெபாசிட் வாங்கிட மாட்டாரு சிவகங்கை பார்லிமெண்ட். அவரும் அப்படிதான் பேசுவார். அவர் பேசுறது இது புதுசு இல்லையே. மேயர்கிட்ட அவர் கேட்கிறாரு, கூமாத்துல குறித்து அது ஏதோ நீங்க சொன்னது கேட்டார். மேயர் ரொம்ப ஒரு இளைய தலைமுறை, ஒரு இளம் வயது உள்ள ஒரு மாநகராட்சி மேயர். அதிகமா இந்தியாவிலே 2 பேர் தான் சின்ன வயசு மேயர். ஒன்னு சென்னை மேயர், இன்னொன்று ட்ரிவாண்ட்ரம் மேயர். 2 பேர் தான். நல்லா அந்த சகோதரி பதில் கொடுத்தாங்க.
அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் எடுத்து நான் கொடுக்குறேன். நாங்கெல்லாம் தளபதியினுடைய தலைமையில பணியாற்றுறோம். தப்புன்றது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுக்கான விளக்கத்தை எங்க கொடுக்கணும் நாங்க கொடுத்துருக்கோன்ட்டாங்க. அதனால கார்த்தி சிதம்பரம் பேசுறத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. காங்கிரஸே அவர் ஒரு பொருட்படுத்தல. ஏதோ மரியாதைக்குரிய காங்கிரசின் மூத்த தலைவர் முன்னாள் பைனான்ஸ் மினிஸ்டர் ப. சிதம்பரம் அவரே அவங்க அப்பா பேச்சு கார்த்தி சிதம்பரம் கேட்கறாரா என்னன்னு தெரியல. நான் ஒரு பதிவு கூட போட்டேன் பேஸ்புக்ல. மரியாதைக்குரிய அண்ணன் ப. சிதம்பரம் உங்களுக்கு என்ன பர்சனலாவே தெரியும். மரியாதைக்குரிய அண்ணன் ப. சிதம்பரம் உங்க புள்ளைய கொஞ்சம் அடைக்க வைங்க, கூட்டணிக்குள்ள பிரச்சனை வருது, கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கன்னு தைரியமா போட்டேன் பேஸ்புக். நான் போட்டேன். இப்போ குடியாத்த ஸ்பீச்சர்ஸ்ல போய் பார்த்தா இருக்கும், மரியாதைக்குரிய அண்ணன் ப. சிதம்பரம் அவர்களே உங்க புள்ளைய கொஞ்சம் அடைக்க வைங்க, கூட்டணிக்குள்ள பிரச்சனை வரக்கூடாது, நம்ம ஏதோ கண்ணு கேட்டின தூரத்துல சட்டமன்ற எலெக்ஷன் இருக்குது, உள்ளாட்சி எலெக்ஷன் வரப்போகுது, நம்ம ஒன்னா உறவா இருக்கணும். ஒரு சாதாரண கார்த்தி சிதம்பரம் பேசினா பரவாயில்லைங்க. மூத்த தலைவர், காங்கிரசின் மூத்த தலைவர், ஒரு மிகப்பெரிய பாரம்பரியமிக்க ஒரு குடும்பத்தை சேர்ந்த சிதம்பரமுடைய குடும்பத்தை சேர்ந்த சிதம்பரமுடைய மகன் கார்த்தி சிதம்பரம் பேசுறது அது மற்ற கட்சிகள் நம்மள ஒரு மாதிரி கேலி கிண்டல் பண்ணுவாங்க. உங்க பையனை கொஞ்சம் அடைக்க வைங்க நான் பதிவு போட்டேன். இப்போதைக்கு அவ்வளவுதான் சொல்ல முடியும். இது காங்கிரஸ் தான் அவரை கண்டிக்கும். கண்டிப்பா காங்கிரஸ் தான் கார்த்தி சிதம்பரத்தை கண்டிச்சு வைக்கணும். அவங்க கண்டிச்சுன்னு தான் இருக்காங்க, அவர் அடங்கல. சரி சார். சார் இப்ப திமுகல ஒரு சீனியர் ஜூனியர் மோதல் போயிட்டு இருக்கோம் சார். அது அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். அதெல்லாம் ஒரு தவறான கருத்து சார். சீனியர் ஜூனியர்ன்றது ஏன்னா ரஜினி அவர்கள் வந்து துரைமுருகனை பேசினாரு, திரும்ப இந்த துரைமுருகன் வந்து திரும்ப வந்து அதுக்கான விளக்கத்தை முதலமைச்சர் விமான நிலையத்துல கொடுத்தாலும் தொடர்ந்து இந்த சீனியர்களுடைய பேச்சு, குறிப்பா வந்து அமைச்சர் கே. என்ன கேள்வி கேட்கறீங்க? சரியா கேட்கறீங்க, என்ன கேட்கறீங்க சார்? இப்ப துரைமுருகன் ரஜினி அந்த பிரச்சனை வந்துச்சுல, அதுக்கான விளக்கத்தை விமான நிலையத்துல முதல்வர் கொடுத்துட்டாரு. இருந்தாலும் கொஞ்ச நாள் ஆமா கொடுத்துட்டாரு. ஆனாலும் கொஞ்ச நாள் கழிச்சு நேரு அவர்கள் சமீபத்தில் முன்னாள் இப்ப இருக்கிற அமைச்சர் கே. நேரு அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா 2024 26 களம் வித்தியாசமாகும் ஒன்று சொல்லியிருக்காரு. ரெண்டாவது வந்து எங்களை மாதிரியான முக்கிய ஆளுமைகள் இல்லாமல் திமுகவுடைய வெற்றி சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. மூணாவது தோழமை கட்சிகள் கொஞ்சம் இதா இருக்கும்னு சொல்றாரு. இது யாருக்காக சொல்ற மெசேஜா நம்ம எடுத்துக்கணும்? அதாவது ஒண்ணு சொல்லட்டுங்களா, அது உட்கட்சியினுடைய நிர்வாகிகள் கூட்டத்துல, பொது உறுப்பினர் கூட்டத்துல மாண்புமிகு அமைச்சர், கழகத்தினுடைய முதன்மை செயலாளர், மூத்த முன்னணி தலைவர் அண்ணன் கே. நேரு அவர்கள் உட்கட்சி கூட்டத்துல தொண்டர்கள் மத்தியில பேசிய பேச்சு. இப்போதான் வந்து பெட்ரூம் தவிர எல்லா இடத்துக்கும் சோசியல் மீடியா வந்துச்சு. எங்க ரெண்டாவது கண்ணு இன்னைக்கு மொபைல் போன், அது எங்க வேணாலும் இருக்குது. தப்பு தானே? ஒரு உட்கட்சி விவகாரம் நீங்க பேசுறீங்க, உள்ளார மீடியா அவர் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்ல வராரு? 2020 அதாவது இந்த எம்பி எலெக்ஷன் மாதிரி ஒரு சூழ்நிலை சட்டமன்ற எலெக்ஷன்ல இருக்காதுன்னு சொல்ல வராங்க. நீங்க எங்கிட்ட கேள்வி கேட்கலாம். 2026 அது தொண்டர்களை வந்துட்டு ஒரு எச்சரிக்கை பண்றது. அவர் ஒரு லீடர், மூத்த அனுபவம் வாய்ந்தவர் மாண்புமிகு கே. நேரு அவர்கள். இப்ப இந்த மாநாடு, விஜய் மாநாடுன்னு சொன்னீங்கல்ல, அவருதான் மாநாடு ஸ்பெஷலிஸ்டே திமுக. கடந்த 30 வருடங்களாக திருச்சி மாநாடு என்றால் திருப்புமுனை மாநாடு. சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், எந்த தேர்தல்னாலும் அதுக்கு முதல்ல மாநாடு ஃபர்ஸ்ட், அந்த மாநாட்டு திருப்புணியா இருக்கும். அரசியல் அனுபவம் வாய்ந்தவர் மாண்புமிகு அண்ணன் கே. நேரு அவர்கள். தொண்டர்கள் மத்தியில நம்ம தேர்தல்ல நமக்கு எதிரிகள் சுத்தி இருக்கான். அவர் பேசுறத நான் கேட்டேன். அவங்க எதிரிகள் சுத்தி இருக்கான். ஒரு பக்கம் நமக்கு எல்லா கட்சி நமக்கு இன்னைக்கு எதிர்ப்பா இருக்கா. ஆனா அவர் சொன்ன நம்முடைய களப்பணி எப்படி இருக்கணும், நம்முடைய களப்பணி தீவிரமா இருக்கணும். நமக்கு தளபதி இந்த முறை முதலமைச்சரானதை விட, நானே பல பேட்டிகளிலே என்னுடைய சொற்பொழிவுகளில் நான் பேசியிருக்கிறேன். இந்த முறை முதலமைச்சரானதை விட 2026 மீண்டும் நம்முடைய தலைவர் தளபதி முதலமைச்சர் நாற்காலியில ஃபுல் மெஜாரிட்டி நம்ம உட்கார இருக்கணும். இப்ப மோடி உன்னப்புடி என்னப்புடி இழுப்பர்ல போய் உட்காந்துருக்க பாருங்க, எந்த நேரம் என்ன ஆகும்னு தெரியாது. அவங்க எப்ப பார்த்தாலும் கையெட்டு கும்பிட்டுக்குன்னு மசாஜ் பண்ணினே இருக்கணும். சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷ்கும் 2 நாள் மசாஜ் பண்ணலாம்னா மாதிரி வாபஸ் வாங்கிக்குவோம். அந்த மாதிரி நிலமெல்லாம் இருக்கக்கூடாது. இப்ப இருக்கிற மாதிரி ஃபுல் மெஜாரிட்டியா நம்ம போய் நம்ம தலைவர் தளபதியை நம்ம சிஎம் சீட்ல உட்கார வைக்கணும். அவர் வந்து சந்தோஷமா இருக்கணும், அவர் உழைக்கிறாரு. அதனால நமக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள்லாம் யாரும் பெருசு பண்ணக்கூடாது. அதனால இப்ப அங்க அவரு எங்களை மாதிரி சீனியர்னு சொன்னது யார சொன்னாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒட்டுமொத்தமா சொல்ல. அந்த திருச்சி மாவட்டத்துல புதுசா இளைஞர் அணியில வந்திருக்கீங்க, ஐடி விங்ல வந்திருக்கீங்க, மாணவர் அணியில வந்திருக்கீங்க, கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை இருக்குது, விளையாட்டு அணி இருக்குது, தொண்டர் அணி இருக்குது, மகளிர் தொண்டர் அணி இருக்குது, எவ்வளவு அணிகள் எல்லாம் இருக்குது. நீங்க எல்லாம் இப்போ உங்களுக்கு மூத்த முன்னோடிகள், ஒரு ஒன்றிய செயலாளர் இருப்பாருங்க, மாவட்ட நிர்வாகி இருப்பாரு, உங்க ஊர்ல ஒரு மூத்தவர் இருப்பாருங்க, மாவட்டத்துல மூத்தவர் இருப்பாங்க.
அவங்களையும் நீங்க அனுசரிச்சு அவங்களுக்கும் மரியாதை கொடுத்து எந்த ஒரு சலசலப்பு இல்லாம நம்ம கட்சி வேலை செய்யும் போது நம்ம எளிதா வெற்றி பெறலாம். நமக்குள்ள பிரச்சனை ஏற்படாது. பெரியவங்களே மதிக்க கத்துக்கணும்ன்றது அங்க இருக்கிற மாவட்ட நிர்வாகத்துக்குள்ள ஒரு பேசின தவிர நீங்க உடனே எடுத்துட்டு போய் அங்க அந்த புத்தக வெளியீட்டு விழா நடந்த சமாச்சாரம் எல்லாம் பேசக்கூடாது. அது தளபதி ஏர்போர்ட்ல சொல்லிட்டார். இது யாரும் பெஸ்டாட்டிக்காரு, அவங்க 2 பேர் நண்பர்கள். ரஜினி மரியாதைக்குரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார்களும் எங்கள் கழக பொதுச் செயலரும் 2 பேர் நண்பர்கள். அது அவங்க நகைச்சுவாய் பேசுனாங்க. அவரும் எனக்கு கோபம் இல்லை, நான் எதுவும் மனசுல வச்சுக்கிறேன், என்னுடைய நண்பர், எனக்கு அவர் பிடிக்கொண்டு ஏர்போர்ட்ல சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு போயிட்டார். இங்க இவரும் விஐடி காலேஜ் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கும் போது அது குறித்து வைரமுத்து நல்லா பேசினார். பொதுச் செயலாளரும் சொல்லிட்டார், நகைச்சுவாய் பேசுறத பகைச்சுவாக்காதீங்க. அதோட அந்த மேட்ரு முடிஞ்சு போச்சு. அது ஒண்ணு யாரும் இங்க பெருசு பண்ணல. இது மீடியாக்கள் பெருசு பண்றாங்க. எனவே திமுக உட்கட்சிக்குள் எந்த பிரச்சனை இல்லை, எந்த சீனியர் ஜூனியர் என்ற பிரச்சனை எதுவுமே கிடையாது சார். திமுகவுக்குள்ளார இருக்கிற தொண்டர்களுக்கு மதிப்பில்லை, தொண்டர்களுடைய வேல்யூக்கு உணர்வுகளுக்கு மதிப்பில்லைன்னு நிறைய குமுறல்கள்லாம் வருது. அதெல்லாம் பாக்குறீங்களா சார்? அது ஒண்ணுன்னா ஆளுங்கட்சின்னு ஒண்ணு வரும்போது எல்லாருடைய எண்ணங்களை பூர்த்தி செய்ய முடியாது சார். அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் ஆளுங்கட்சி. நம்ம 10 வருஷம் ஆட்சியில் இல்லை சார். 10 வருஷம் நம்ம ஆட்சியில் இல்லை. 10 வருஷம் அதிமுக ஆட்சி. முதல்ல அந்த அம்மா ஜெயலலிதா, 2வது முறை நம்ம முதலமைச்சரா தலைவர் கலைஞர் வந்திருக்க வேண்டியது. 2வது முறை ஜெயலலிதா சிஎம் ஆனாங்கல்ல, அப்ப திமுக ஆட்சிக்கு வர வேண்டியது. ஒரே ஒரு இடத்துல ஸ்லிப் ஆச்சு, 1% ஓட்டு. அது உங்களுக்கு தெரியுமா? 2வது முறை ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்கல்ல, அப்ப டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் அந்த சதவீத டிஃபரன்ஸ் கேட்டா ஒரே 1%. ஏன் நாங்க 1% பின்தங்கினோம்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. குடியாத்த கும்பரம் ஓப்பனா சொல்றேன், நாங்க வச்ச தேர்தல் அறிக்கை நல்ல அற்புதமான தேர்தல் அறிக்கை தான். ஆனா அது ஒரு சிலர் ஏத்துக்கல. ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து பூரண மதுவொழுக்கம் சொன்னோம். 2வது முறை அம்மையார் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆனாங்கல்ல, அப்போ அந்த தேர்தலில் நாங்க வச்ச தேர்தல் வாக்குறுதி, முதல் வாக்குறுதி, ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து பூரண மதுவொழுக்கம் கோரணும். அதை பிடிக்காத பேர் 1% பேர் ஓட்டு போடல. அந்த ஒரு தேர்தல் வாக்குறுதி எங்களுக்கு ஆட்சி போச்சு ஆச்சுங்களா? அந்த ஒரு தடவை தான் நமக்கு ஆட்சி போச்சு. 10 வருஷம் ஆட்சி இல்லை, இப்ப ஆட்சி வந்துடும். தொண்டர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒரு இயல்பா பேசுவோமே, ஒரு மனுஷன், நம்மளாம் மனிதனுக்கு, நம்ம ஆளுங்கட்சியில் இருக்கோம், நம்ம 2 கான்ட்ராக்ட் எடுக்கலாமே, ஒரு வேலை வாய்ப்பு நமக்கு எதனா, நம்ம குடும்பத்தோட வேலை வாய்ப்பு நடக்கணும், ஒரு சத்துணவு போஸ்டிங்கு, ஏதோ ஒரு அரசாங்கத்தை ஒரு இன்டர்வியூ வருது, ஏதோ ஒரு ஆளுங்கட்சினால ஏதோ ஒரு சலுகைகள் வரும்போது அது நமக்கு கிடைக்கணும்னு எல்லாரும் மனுஷன்தான், சாதாரண எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது எல்லாருக்கும் நம்ம பூர்த்தி செய்ய முடியாது. அதுல ஒரு சிலருக்கு ஏமாற்றங்கள் வரலாம். சோ அப்படி இருக்கும்போது ஒரு விரக்தி இது ஒரு பெரிய கட்சிங்க. டிஎம்கே இஸ் நாட் ஓன்லி பொலிட்டிக்கல் பார்ட்டி, டிஎம்கே இஸ் மூவ்மெண்ட். இது ஒரு இயக்கம், இது ஒரு பெரிய கடல். பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா ஆளுங்கட்சி இருக்கும்போது இதெல்லாம் வரதான் செய்யும். அது இப்ப அண்ணன் நேரு பேசினார் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்துடைய தலைவர்கள் அதை அந்த தொண்டர்கள் எப்படி திருப்திப்படுத்தணும். அதனால நம்ம கட்சிக்காரங்க மட்டும் ஆட்சி நடத்த முடியாது. எப்பவுமே திமுக ஆட்சி வந்தா கட்சிக்காரங்க ஆட்சி கிடையாது. இது நான் ஓப்பனா சொல்லிடுறேன். எப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலும் மக்களுக்கான ஆட்சி. ஆனா அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அவங்க எதுவா இருந்தாலும், எந்த வேலை வாய்ப்பா இருந்தாலும், நீ என்ன டிஎன்பிசி எக்ஸாம் எழுது, நீ என்ன இன்டர்வியூ போ, அந்த லோக்கல் இருக்கிற மாவட்ட செயலர் கொடுக்குற லிஸ்ட் தான் வேலை போடுவாங்க. அங்க பொதுமக்களுக்கு முக்கியத்துவம் கிடையாது. ஆனா திமுக எப்படின்னா சீனியாரிட்டி, யாரும் எதுவும் குறை சொல்லக்கூடாது, முறைப்படி, ஜனநாயக ஆட்சி, சமூக நீதி ஆட்சி, ஜனநாயக தலைவர் தளபதி, சமூக நீதி தலைவர் தளபதி, மக்களுக்காக ஆட்சி நடத்தும் பொழுது கட்சிக்காருக்கு ஒரு சில ஏமாற்றங்கள் வரும். இதே அங்க லோக்கல் இருக்கிற கட்சி மாவட்ட செயலர், நகர ஒன்றிய செயலர், அதை அவங்களை எப்படி சமாதானப்படுத்துவாங்க. இதெல்லாம் ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். இதனால கழகத்திற்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. 2026 தேர்தலில் இந்த தொண்டன் தான் 2வது முறை தலைவர் தளபதி முதலமைச்சர் நாற்காலில் அமர்விக்க போது பேசிக் கொண்டிருக்கிற குடியாத்தம் குமரன் போன்றவன் இல்லை. மாவட்ட செயலாளர், அமைச்சர்கள், தலைமை கழக நிர்வாகிகளை விட 2 கோடிக்கும் அதிகமான மோர் தேன் 2 crores 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் திமுக இருக்காங்க. எந்த எதிர்பார்ப்பு இல்லாம அந்த தொண்டன் தான் 2026 மீண்டும் தலைவர் தளபதியை இந்த நாட்டிலே முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க போகிறான். எங்கள் மாண்புமிகு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒரு நல்ல நிலையில் அமர வைப்பான தொண்டன் தான். எனவே தொண்டர்கள் அப்படி பேசுவாங்க. தேர்தல் நேரத்துல வெறி பிடிச்சு போய் இறங்கி வேலை செய்வாங்க. அப்படி பேசுவாங்க. தேர்தல் வந்துட்டு அவங்க போயிடுவாங்க, களத்துக்கு போயிடுவாங்க. அதான் திமுக தொண்டன். ஓகே சார், உங்களுடைய இந்த நேரத்திற்கும் இந்த வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார்.